ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இல்லைன்னா என்ன பண்ண போற நீ? என்னடா இத்தனை நாளா நான் வந்துட்டு மறைமுகமா இருந்தேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நீங்க வந்துட்டு நம்ம இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் போஸ்ட் ரீல்ஸ் எல்லாம் டெலிட் பண்ணிட்டீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேக்குறீங்க. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். அதுக்கெல்லாம் வந்துட்டு நான் பிரீஃபா ஒரு வீடியோ நான் தனியா போடுறேன். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு சூப்பரான ஒரு கண்டென்ட் இருக்கு. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அதை பத்தி நான் பேசி ஆகணும். ஸோ கைஸ், இந்த வீடியோல சைட்ல வந்துட்டு ஒரு பொருள் இருக்கு நம்ம கிட்ட. ஆசைப்பட்டு இன்ஸ்டாவில் ட்ரெண்டிங்காக போகிற மாதிரி ஒரு பொருளை நான் ஆர்டர் பண்ணிட்டு யூடியூப்காக ஆர்டர் பண்ணிட்டு அது கடைசியில் உருட்டு பொருளாக மாறிவிட்டு. இதோட ரிவ்யூ தாங்க நீங்கள் பார்க்க போகிறேன். என்னதுன்னு பார்த்துக்கோமா? ஏன்னா நான் ஆர்டர் பண்ணது ஆக்ஷன் கேமரா, ஆனால் எனக்கு வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்துச்சு. இதோட ரிவ்யூ தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஒரு இன்ஸ்டா பேரை தாங்க நம்பி வாங்கினேன். ஆனால் இப்படி என்னோட காசை வந்துட்டு வேஸ்ட் பண்ணோன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. வேற கூட்டு போங்கடா. ஃபர்ஸ்ட் இது ஓபன் பண்ணி என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றது பார்ப்போம். என்ன இது? ஓபன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. கேமரா கேஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, நிறைய இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, மவுண்ட்ஸ் எல்லாம். இதெல்லாம் நான் இம்ப்ரெஸ்ட் ஆயிட்டேன். ஆனால் இந்த கேமராவோட குவாலிட்டின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்படியே ஆன் பண்றேன். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. பாருங்க குவாலிட்டியா, இது கழட்ட கூட முடியுமா? இது நான் வந்துட்டு கேமரான்னு சொல்ல மாட்டேன், இதுக்கு பேர் நான் சிசிடிவின்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா யாருன்னா கோப்ரோ கேமரா வாங்குறீங்க அப்படின்னு ஒரு ஆசை வச்சிங்கன்னா ஒரிஜினல் தயவுசெஞ்சு காசு சேர்த்து வச்சு நீங்கள் வாங்கிக்கோங்க, இல்லாட்டி இஎம்ஐயில் போட்டு கூட வாங்கிக்கோங்க. தயவு செஞ்சு என்ன மாதிரி நீங்கள் ஏமாந்துறாங்க. பாருங்களா, கேமராவே இவ்வளோண்டு தாங்க இருக்குது கையில். இதுக்கு பேர் 4K அல்ட்ரா ஹெச்டி கேமராவாம். ஆனால் எனக்கு என்னமோ இதில் வர்றது வந்து 720 பிக்சல்ஸ் தான் வருது. இதில் SD கார்டு வேறு இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துச்சு. அதுவும் நம்பி போட்டு நான் வந்துட்டு ஏமாந்தது தான் மிச்சம் காசு. ஸோ இதில் வந்துட்டு மொத்தம் 3 மோடு இருக்குதாங்களா, இங்கே பாருங்கள். இதில் நிறைய மோடு அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இதுக்காக தான் சொல்கிறேன் இது உருட்டு கேமரான்னு. இப்போ நான் அதை ஓகேன்னு அழுத்தினேன்னா கேமரா தான் ரெக்கார்ட் ஆகுது. உருட்டு கேமராவில் நம்பர் 1. ஆனால் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. உண்மையாக சொல்லணும்னா ஒன்றுமே வேலைக்கு ஆகலை. இந்த மாதிரி என்ன மாதிரி யாருன்னா ஏமாறீங்கன்னா தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க. அண்ட் இது கூட வந்துட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கோப்ரோ மாதிரி தெரியறதுக்கு கோப்ரோட கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரிசீவ் ஆகும்போது பாருங்க எவ்வளோ ஸ்க்ராச்சஸ்ன்னு பாருங்களா. அமேசானில் கூட நான் நம்பி வாங்கிறேன், ஆனால் இந்த மாதிரி இன்ஸ்டாவில் மட்டும் நம்பி தயவு செஞ்சு யாருமே வாங்கிடாதீங்க. உங்களுக்கு அப்படி வேணும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் நான் லிங்க் வேணால் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மவுண்ட் கொடுத்துருக்காங்கண்ணா. இது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைக்லலாம் போகிறதுக்கு ஸ்ட்ராப் அந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்லா தான் இருக்குது, இது நல்ல விஷயம்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோப்ரோவை இப்படி, அது கோப்ரோன்னு சொல்ல மாட்டேன், வாயில் வச்சுப்பேன். இது பாருங்கள், இப்படி மாட்டிக்கிட்டு ஏதோ ஒரு எடுக்கிற மாதிரி ஏதோ ஒரு பொருள்லாம் கொடுத்துருக்காங்க. இது வேணால் இப்படி மாட்டிக்கிட்டு இதில் மாட்டுறதுக்கு ஒரு மவுண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வேணா ஒரு நல்ல விஷயம். இதில் கொடுத்துருக்கேன் நான் கேமராக்கு நான் வத்துன்னு சொல்ல மாட்டேன். கொடுக்குற காசுக்கு வேணால் நீங்கள் கோப்ரோ ஆக்சசரிஸ் எதனா வாங்கணும்னா நீங்கள் தாராளமாக இது வேணால் வாங்கிட்டு இது பார்ட்ஸ் மட்டும் நீங்கள் தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா கேபிள் கொடுக்குறேன்னாங்க. இது பாருங்க சைடில் பாருங்க, கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது கூட இந்த மாதிரி பொருள்லாம் கொஞ்சம் பொருள் தான் வருது, ஆனால் அதெல்லாம் எக்ஸாக்டாக நிறைய பொருள்லாம் வரல. மொத்தம் இது இந்த மாதிரி கிளாம்ப் வந்து 4 வரணும், ஆனால் எனக்கு வந்து 3 தான் வந்திருக்குது. அண்ட் சார்ஜர் ஒன்று வரணும், பேட்டரி ஒன்று எக்ஸ்ட்ராவும் வரணும். அது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வரவே கிடையாது. கேமராவோட ப்ரைஸ் கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிடுது. ஜஸ்ட் 1600 வாங்கினேன் இன்ஸ்டாவில். ஆனால் ஏதோ கேமரான்னு சொல்கிறதுக்கு இது சம்வாட் ஓகே.
₹1200 ஒர்த்துன்னு சொல்லிட்டு மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் நான் ஒர்த்துன்னு சொல்லுவேன். இப்போ பாருங்களேன், ஒன்றும் இல்லைங்க, நான் இந்த இடம் நான் வந்து வீடியோ எடுத்து காட்டுறேன் பாருங்களேன், இதில் எப்படி இருக்குதுன்னு. கரகரன்னு இருக்குது. இந்த வீடியோ ஃபுட்டேஜ் நான் உங்களுக்கு அதில் ஆட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு. கேமரா அவ்வளோலாம் ஒர்த்தா இல்லைங்க, சீரியஸாக சொல்கிறேன். நம்பி யாருமே வாங்காதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா, நான் ஏன் இத்தனை நாள் வீடியோ போடலன்றது ரீசன் சொல்கிறேன். ஓகே கைஸ், இந்த ரிவ்யூன்னு சொல்லணும்னா அந்த கேமராக்கு அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். இது என்ன ரெசல்யூஷன் அப்படின்றதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்புறமாட்டு நான் தனியாக டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேட்குறீங்க, சிபிஎஸ்சி ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஏன் நீ வீடியோஸ் போடல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா டு பி ஹானஸ்ட், நான் வந்து காலேஜ் தேடுறதுல வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன். அண்ட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டைமில் கிடைக்கும் போது தான் என்னால் வீடியோஸும் போட முடியும். ஸோ அப்படின்ட்டு ஒரு பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கும் நான் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், மேக்ஸிமம் வீடியோஸ் எப்படி கொடுக்கணும், எப்படிலாம் கண்டென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிருக்கேன். அண்ட் கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. நம்மளோட ஓன் பிராண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா டீம் ஒர்க்காக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆக்சசரிஸ், ஃபோன்ஸ்க்கான ஆக்சசரிஸ், அண்ட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோத்திங், டிஷர்ட்ஸ், கஸ்டமைஸ் மக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண போகிறோம். கஸ்டமைஸ் ஃபோட்டோஸ் வச்சு ஃப்ரேம்ஸு, அப்புறம் கீச்செயின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை பண்ண போகிறோம். அதெல்லாம் என்னன்றது நான் இன்னும் போக டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு இன்னும் ப்ராசஸே நாங்கள் வந்து கொஞ்சம் தான் ஆரம்பிச்சிருவோம். பட் ஆனால் கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதை வந்து ரிவீல் பண்ணிவிடுவேன் உங்களுக்கு. வெயிட் அண்ட் வாட்ச் கேஸ். நான் கண்டிப்பாக சொல்கிறேன், தரமான ப்ராடக்ட்ஸாக நாங்கள் இறக்க போகிறோம். நான் இல்லை, என்னோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீம் ஒர்க்ஸில் நாங்கள் போயிட்டுருக்குது. இப்போது முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நான் கண்டென்ட் கொடுத்து எவ்வளோ நாங்கள் வந்துட்டு இந்த பிராண்டிங் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோன்றது தெரியல. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு எஸ்டிமேஷனில் நெக்ஸ்ட் மந்த் 15th வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிராண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அனௌன்ஸ் பண்ணிவிடுவேன். அண்ட் என்னோடய டீம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா என் கூட இருப்பாங்க. அனௌன்ஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தேவைப்படும். அண்ட் மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் அண்ட் எல்லா ஐடிஸுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் எல்லாமே நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெள்ளைக்கான தட்டி விட்டு ஃபாலோ பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்டேட் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். அண்ட் மோர் ஓவர் நான் இன்ஸ்டாகிராம் நான் ஏன் போஸ்ட் டிலீட்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிராண்டிங் நாங்கள் வந்துட்டு நம்மளோட ஓன் பிராண்ட் கிரியேட் பண்ண போகிறோன்ற ஒரு பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் கண்டென்ட்லாம் நான் போஸ்ட் பண்ண போகிறது இல்லை. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டை நான் மாற்றிட்டு என்னோட பிராண்டிங் அண்ட் என்னோட பிஸ்னஸ், என்னோட பர்சனல் எல்லாமே நான் வந்து மிங்கிள் பண்ண போகிறேன். பட் அது ப்ரொஃபஷனலாக இருக்கும், டீம் ஒர்க்ஸாக நாங்கள் பண்ண போகிறோம். அதுக்கு தான் கைஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாக நான் வீடியோஸ் போடல. பட் ஆனால் வீடியோஸ் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். வெயிட் பண்ணிங்கன்னா நான் தரமான கண்டென்ட் நான் எடுத்துனேன். அண்ட் ஓகே கைஸ், இதோட வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் விலாக் நான் இன்னும் சூப்பரான ஒரு விலாக் நான் வந்து சந்திக்கிறேன். எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டே டியூன்டாக இருங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கான பிக் சர்ப்ரைஸ் வெயிட் பண்ணுறது வர்த்தாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்ப்பீங்க கண்டிப்பாக. ஓகே கைஸ், எல்லோரும் வந்துட்டு சேஃபாக இருங்க. அதே மாதிரி எவ்வளோ வேகமாக போனாலும் பைக்கில் ஹெல்மெட்லாம் போட்டு சேஃப்டி கேஸோடு நீங்கள் வெளியே போங்க. அதெல்லாம் சொல்லணுன்ட்டு என்னோட கடமை, நான் சொல்லிடுறேன். அண்ட் உங்களோட சேஃப்டி உங்களுக்கு தான் முக்கியம். எல்லாருக்கும் நம்பி அவங்க அம்மா அப்பா எல்லாருமே இருக்காங்க. ஸோ அதனால் நம்மளோட சேஃப்டி நமக்கு முக்கியம். எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு வேகத்தை குறைச்சி பைக்கில் பொறுமையாக போங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் ரொம்ப முக்கியம், சேஃப்டி கேஸோடு போங்க. ஓகே கைஸ், மீண்டும் அடுத்த ஒரு vlog-ல் சந்திப்போம். பாய் கைஸ்.